ஒரு கோவக்கார முதலாளியால் ஏற்படுற விளைவுகளை நாம் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ப்ராடக்ட் டவுன் ஆயிருக்கு? ப்ரொடக்ஷன் எல்லாமே வேஸ்ட் பண்ணுறீங்க, நல்ல டிஃபெக்டாக வருது, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டிங்களா? படித்து தானே வந்திருக்கிறீங்க, புரியாதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கோவமாக பேசினார். அதை கேட்டு மனசு உடஞ்சி போய் அவரும் பயங்கர கோவத்தோட தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆப்ரேட்டர்கிட்ட போய், என்ன என்ன பண்ணுறீங்க? எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் பண்ணுற தப்புக்கு நான் ஏன் போய் திட்டு வாங்கணும்? சம்பளம் வாங்குறீங்கள, அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? மோசமாக வேலை பார்க்குறீங்க. அடுத்த தடவை இப்படி பண்ணீங்கன்னா வேலையை விட்டு போயிருங்க, வராதீங்க. அவர் மனசுடைஞ்சு போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தான் மனைவியை, என்னடி குழம்பு வச்சிருக்க, குழம்பா வச்சிருக்க நீ, மனுஷன் சாப்பிடுவானா அப்படிங்க அவங்க வீட்டுக்காரம்மா பதிலுக்கு பதில் பேசி பெரிய சண்டையாகி அந்த கோவத்தை கொண்டு போய் தான் பையன்கிட்ட கட்டி, என்னடா படிக்கிற நீ, படிப்பா படிக்கிற முட்டாள் பையனே அப்படின்னு கண்டபடி பேசி அவனை அடித்து அந்த பையன் வலி தாங்க முடியாமல் அழுதுகிட்டே, அம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு அழுது, இனிமே நான் வாழ்க்கையே போச்சு, நான் படிக்கவே முடியாதுன்னு வருத்தப்பட்டான். ஒரு நல்ல முதலாளி எப்படி நடந்துக்குவாருன்னு பார்க்கலாம். ஏன் சார் என்னாச்சு? நம்ம சேர்ந்து ப்ரொடக்ஷன் டவுனாக இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அப்போது தான் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களும் தப்பு பண்ணியிருக்கலாம், நானும் தப்பு பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாங்க சார் அப்படின்னாரு. ஆப்ரேட்டர்கிட்ட போய், நம்ம முதலாளி நல்லவராக இருக்காருங்க, நம்மளும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேலை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் பிழை வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னா. சரிங்க ஐயா, நானும் அதே பண்ணுறேன், இனிமேல் தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன், நம்மளும் சேர்ந்து இந்த கம்பெனிக்காக உழைக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து, நான் நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நல்ல சம்பளம் தராங்க, இன்னும் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னா நீ எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. அதே சந்தோஷத்தோட அந்த அம்மா தான் பையன்கிட்ட, இந்த தடவை ஃபெயில் ஆகிட்ட, பரவாயில்ல, அடுத்த தடவை முயன்ற வரைக்கும் படித்து பாஸ் பண்ணணும், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. தம்பியும் ஒரே குஷி ஆகிட்டு, நம்மளும் படித்து இந்த தடவை பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து வாழ்க்கையில் அவனும் ஜெயித்தான். அன்பும் கோபமும் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு கடத்தத்தான் செய்கிறது. நம்மால் இயன்றவரை அன்பை கடத்துவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.